உங்களுக்குத் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சித்திரை 1ஆம் தேதி நீங்கள் தெரியாமல் செய்யும் இந்த ஒரு சின்னத் தவறு அடுத்த ஒரு வருடத்திற்கான உங்கள் யோகத்தையே கெடுத்துவிடும். ஆமாம், இந்த நாளில் மகாலட்சுமி தேவி ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவாள் என்று நம்பப்படுகிறது. அப்போது நீங்கள் செய்யும் சில குறிப்பிட்ட செயல்கள் அவளை கோபப்படுத்தி உங்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றிவிடும். அப்புறம் வருடம் முழுவதும் பணக்கஷ்டம், சண்டை என நிம்மதியே இருக்காது. அந்த தவறுகள் என்ன? உடனே தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு மங்களமான ஆரம்பம். சித்திரை மாதம் என்பது தமிழ் வருடத்தின் முதல் மாதம். சூரியன் உச்சம் பெறும் காலம். ஒரு புதிய ஆரம்பத்திற்கு மிகவும் உகந்த நேரம். இந்த நாளில் நாம் செய்யும் மங்களமான விஷயங்கள் நம் வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். ஆனால் நன்மைகளை தேடுவதை விட தீமைகளை தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். செய்யக்கூடாத 3 முக்கிய தவறுகள். த மெயின் கண்டென்ட். கடன் வாங்குதல் மற்றும் கொடுத்தல். புத்தாண்டு அன்று பணப் பரிவர்த்தனைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடன் வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கடன் கொடுத்தால் அந்த வருடம் முழுவதும் உங்கள் பணம் மற்றவர்களிடம் சிக்கிக்கொள்ளும். கடன் வாங்கினால் வருடம் முழுவதும் கடனாளியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மகாலட்சுமி தங்கும் இடத்தில் கடன் இருக்கக்கூடாது. சண்டையிடுதல் மற்றும் கோபப்படுதல். புத்தாண்டு என்பது மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் வீட்டில் சண்டையிடுவது, கத்துவது அல்லது யாரையாவது கோபப்படுத்துவது மிகவும் கெட்டது. இது உங்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி, அழித்து துர்சக்திகளை வரவேற்கும். மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு வெளியேறிவிடுவாள். வருடம் முழுவதும் குடும்பத்தில் சண்டைகள், நிம்மதியின்மை வரும். வீட்டை துப்புரவாக வைத்திருக்காமல் இருப்பது. புத்தாண்டு அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். மகாலட்சுமி சுத்தமான இடத்தில்தான் தங்குவாள். குப்பை, அழுக்கு, துர்நாற்றம் இருக்கும் இடத்தில் அவள் தங்கமாட்டாள். வீட்டை துப்புரவாக வைத்திருக்காமல் இருந்தால் மகாலட்சுமி கோபித்துக் கொள்வாள். வருடம் முழுவதும் பணக்கஷ்டம் வரும். ராஜயோகத்தை உறுதி செய்ய என்ன செய்ய வேண்டும்? இந்த கஷ்டங்கள் நீங்கி ராஜயோகத்தை உறுதி செய்ய தமிழ் புத்தாண்டு அன்று மங்களமான பொருட்களை பார்க்க வேண்டும். இதனை கனி காணுதல் என்று சொல்வார்கள். பழங்கள், நகைகள், பூக்கள் போன்ற மங்களமான பொருட்களை பார்ப்பது அந்த வருடம் முழுவதும் மங்களமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் என்பதை குறிக்கும். தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கும் மாதம். இந்த மாதத்தை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் தொடங்குங்கள். உங்கள் கஷ்டங்கள் தீரவும் ராஜயோகத்தை உறுதி செய்யவும் இந்த எளிய டிப்ஸ்களை முயற்சி செய்யுங்கள். இந்த கஷ்டங்கள் தீரவும் ராஜயோகத்தை உறுதி செய்யவும் இந்த எளிய டிப்ஸ்களை முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.